பரகாத்துஹு. சொர்க்கத்தின் தலைவி அன்னை ஃபாத்திமா நாயகியின் வாழ்க்கையில் ஒரு நாள் ஊரெல்லாம் நாளை வருகின்ற பெருநாளுக்காக மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகள் சொர்க்கத்தின் தலைவி ஃபாத்திமா நாயகி குர்ஆன் வசனங்களை ஓதிக்கொண்டு எளிமையான ஆடையில் கோதுமை மாவை அரைத்து கொண்டிருந்தார்கள். அந்த கோதுமை மாவு எப்படி வந்ததென்றால், வெளியே சென்று வீட்டுக்கு திரும்பி வந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபாத்திமா நாயகி அவர்களின் கணவர் சாப்பாடு இருக்கிறதா என கேட்டார்கள். நம்மளே 2 வேளை பட்னியாக கிடக்கிறோம், பிள்ளைங்களும் பசியோடு வெளியில் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று பதில் கூறினார்கள். ஃபாத்திமா நாயகி உடனே வெளியே சென்று வேலை தேடினார்கள். அப்போது ஒரு யூதன் ஒட்டகத்தில் மேல் நிறைய மூட்டைகளோடு நின்று கொண்டிருந்தார்கள். அதை கீழே இறக்கி வைத்து அதுக்கு கூலியாக ஒரு திர்கம் பெற்று அதை வேகமாக கடைக்கு எடுத்து சென்று கோதுமை மாவை வாங்கி அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் கொடுத்தார்கள். அதை அரைத்து சமைத்து சாப்பிட்டார்கள். விடிந்தால் பெருநாள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.